பிதாவாகிய தேவன் அவருடைய பரிசுத்தமான ஆலயத்தை கட்ட சொன்ன இடம். இந்த இடத்துல தான் தாவீது இந்த இடத்த ஆண்டவருக்கு என்று விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இதிலே ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது இதை வாங்கி வைத்தார். வாங்கி வச்சுட்டு இது சாலமோனை ஆலயத்தை கட்ட சொல்லும்படி சொன்னார். சாலமோன் இங்கே தான் ஆலயத்தை கட்டினார். இது எந்த இடம்னு சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஈசாக்கை பலியிட சொல்லும்படி மோரியா தேசத்தில் இருக்கிற அந்த மலைக்கு வா அப்படின்னு ஆண்டவர் அழைச்சாரே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்தலத்தில் நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அதாவது இஸ்லாமியர் இதை ஈசாக்கல்ல இஸ்மவேலை தான் பலியிடுவதற்கு வந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்த பிடிச்சு வச்சுட்டாங்க. பாருங்க, அவங்களுக்குன்னு சொல்லி புனித ஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்தலத்துல இருந்தா அவருடைய தீர்க்கதரிசி பரலோகத்துக்கு ஏறி போனார்னு சொல்லி இந்த இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த இடம் எங்க புனித இடம்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டாங்க. எதுக்குன்னு சொன்னா சும்மா ஒரு போட்டிக்கு தான். இந்த இடத்த தங்களுக்கு சொந்தமாக்கணுன்றதுக்காக இப்படி பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய தீர்க்கதரிசி ஒரு திருடன், அவன் ஒரு வழிபறி கொள்ளைக்காரன், பெண்களிடத்துல ரொம்ப தவறாக நடந்தவன். அவனை போய் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த உலகத்துக்கு பெரிய தீர்க்கதரிசியாய் பிதாவின் சித்தத்தை செஞ்சது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே ரொம்ப சத்தமாக சொல்லாதீங்க. ஆமாம், நீங்கள் நம்ம அவங்களும் ஆமேன்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. இந்த மேலே நீங்கள் பார்க்குற அந்த தங்க கோபுரம், அதுக்கு கீழே தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு. அதை இடிச்சுட்டு இங்கே இப்பொழுது ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மசூதிகள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இங்கே இருந்த கிறிஸ்தவ ஸ்தலங்களை எல்லாம் இடித்து துருக்கியருடைய கையில் இது மாட்டியிருந்தப்போ அவங்க இங்கே நல்ல மசூதிகளை கட்டி விட்டாங்க. அதே மாதிரி நம்ம எகிப்தில் கேட்டோமே, அந்த சுலைமான் ராஜாவும் அந்த நபருக்கு அங்கே எல்லாம் மசூதிகளை